ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்றும் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே காரசாரமான ஒரு முட்டை பொடி மாஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். முட்டை பொடி மாஸ் செய்யறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்றத முதல்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதனால தான் நாங்கள் பட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்துக்கோங்க. பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி துண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. அண்ட் தக்காளி வந்து குட்டி குட்டி பொடிசாக தக்காளி வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள், அப்புறம் வந்து மிளகுத்தூள், நல்லா பொடி பண்ண மிளகு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை இந்த மாதிரி உடச்சி தனியாக ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம செய்யும்போது முட்டை உடச்சி போடும்போது சீக்கிரமாக அடி பிடிக்கும். அதனால் வந்து முட்டையை ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி உடச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த காரசாரமான முட்டை பொடி மாஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல வந்து ஒரு நல்ல கடாய் எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த கடாய் பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த கடாய் கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து ஒரு 20 வருஷம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கே வயசு 30 ஆகுது. இந்த கடாய் வந்து ஒரு 25 வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த கடாயில் குழம்பு வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடாய் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து காரக்குழம்பு இல்லை முட்டை குழம்பு எந்த குழம்பு நீங்கள் வச்சிங்கனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்களால் இந்த கடாயை உங்களுக்கு கொடுக்க முடியல, இருந்தாலும் நாங்கள் செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். முதல்ல வந்து ஒரு கடாய் நல்லா காஞ்சிரட்டும். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் பட்டர் சேர்த்துக்கங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் பட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு எதை சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டர் தான். ஏன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் பட்டர் நீங்கள் சேர்க்கும்போது. இந்த பட்டரை வந்து நல்லா வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் நல்லா திக்காக இருந்த ஒரு பட்டர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு அந்த ஒரு வெடிக்கிற சத்தம் வரும். வெடிக்கிற சத்தம் வந்ததுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் வந்து பச்சை மிளகாவை சேர்த்துக்கங்க. பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 10 முட்டை போட்டு பண்ணுறோம். அதனால் வந்து இவ்வளோ வந்து நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து கம்மியான பேருக்கு பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கங்க. அடுத்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கங்க. நல்லா அந்த வெங்காயம் வந்து வதங்கட்டும். ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கடாயில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த கடாயில் பண்ணுறது. இந்த குழம்பு இல்லை எது வச்சாலுமே சரி, இதிலோட டேஸ்ட்டே வந்து தனியாக இருக்கும். ரொம்ப சீக்கிரம் அடி பிடிக்காது இந்த இடத்து கடாய். அடுத்து வந்து உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட வதக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அந்த வெங்காயம் வந்து அடி பிடிக்காமல் நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும். இந்த வெங்காயோட வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கிருச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அடி பிடிக்கிற சவுண்டு வரும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பேஸ்ட்டை வந்து கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பேஸ்ட் வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்லது. ஏன்னா முட்டை அப்படின்றது எல்லாருக்குமே வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். இஞ்சி பேஸ்ட் எவ்வளோ ஆட் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப இந்த மூச்சு பிடிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. ஸோ இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குறோம். நல்ல ஒரு இஞ்சி வாசனை வருது. கரெக்டாக அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா இஞ்சியை வந்து இந்த இஞ்சி பேஸ்ட்டு போட்டதை வந்து நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வதங்கும் போது அந்த இஞ்சியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மட்டும் வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து சின்ன சின்னதாக வெட்டினீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதக்கிக்குங்க.
நான் சொன்ன மாதிரி இந்த கடாய் வந்து எங்களுக்கு அடியே பிடிக்காது. நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் வீட்லேயும் கூட நல்லா தடியாக இருக்கிற ஒரு கடாய், அதுவும் இண்டாலியம் கடாய்னு சொல்லுவாங்க, அந்த கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அது யூஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அந்த கடாயில். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் நம்மளுக்கு வந்து எப்பயுமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் வந்து மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை ஸ்மெல்லாம் வராது மஞ்சள் இருந்ததுன்னா. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம சாதாரணமாக நம்மளோட வீட்டில் குழம்புங்களுக்கு யூஸ் பண்ணுற அதே மிளகாத்தூள் தான். எப்பயுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுற மசாலாலாம் வீட்லேயே அரைச்சி யூஸ் பண்ணிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா அந்த மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி ட்ரை ஆகும். அந்த ஹீட்லேயே வந்து அந்த மிளகாவோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி நீங்கள் வதக்கிக்கணும். நல்ல ஒரு பேஸ்ட்டோட டச் வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வந்து அந்த மசாலா வந்து நல்லா வதங்கி வரும். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, லைட்டாக கொஞ்சம் அந்த பேஸ்ட் வர அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கங்க. நல்ல ஒரு ஸ்மெல் வந்து இந்த ஃப்ளேவரில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேவியில் வந்து பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். முட்டை சேர்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஸ்டவ்வை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த முட்டையை வந்து இதில் ஊற்றலாம். இப்போ நல்லா அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நம்ம 2 இடத்துல போட்டிருக்கோம். முன்னாடி வந்து இந்த வெங்காயத்தை தக்காளி வதக்கும் போது போட்டிருக்கோம். இப்போ வந்து முட்டை கூடயும் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிட்டு அந்த முட்டை மசாலா வந்து அந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும். இதை வந்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் தடியாக வர மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக வந்து வரும்போது நல்ல ஒரு பொரியல் மாதிரி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த முட்டை பொரியல் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணுங்கள், தேய்ச்சி எடுத்து விட்டுட்டே இருங்க. அதெல்லாம் ஒன்றா சேரும்போது இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முட்டை பொடிமாஸ் வந்து நல்லா வந்து ஒரு காரசாரமாக உதிரியாக இருக்கும். இதை நீங்கள் எடுத்து தட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன தூளாக கொட்டுற மாதிரி இருக்கும். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கிளறிக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி, நறுக்கின கொத்தமல்லி வந்து அது மேலே அப்படியே தூவுனிங்கன்னா அதில் வந்து அந்த கொத்தமல்லி வாசம் இறங்கும். கொத்தமல்லியை வந்து லாஸ்ட்டாக போடுங்க. அப்போ தான் அந்த கொத்தமல்லியோட பச்சை வாசனை அதில் இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. பட் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அதனால் என்னால் சாப்பிட முடியல. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட காரசாரமான முட்டை பொடிமாஸ் வந்து தயாராகிடுச்சு. இதை வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு சான்ஸே இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தியோடு நீங்கள் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா கோதுமை ரொட்டி இல்லை வந்து மைதா சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் அப்படியே உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா குட்டி பீசஸாக இதை பார்க்கும்போதே உங்களுக்கும் சாப்பிடணும்னு தோணுன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. வாவ்! இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முட்டை மசாலா இங்கே ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது இதோட ஃப்ளேவரு. அண்ட் இது கூட வந்து நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி.
சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த முட்டை மசாலா. ஸோ நீங்களும் இந்த முட்டை மசாலா நல்ல காரசாரமாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி வீடியோஸை தமிழில் வந்து என்றும் சமையல் சேனலில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். எங்களோட எல்லா வீடியோ அப்டேட்டுமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் வேறு ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ.